Hello friends, welcome to Technetronics Tamil. நம்ம இந்த வீடியோல எத்திக்கல் ஹேக்கிங்கை பத்தி போட்டுட்டு வரோம். ஸோ அந்த கான்செப்ட்ல இப்போ புதுசா வந்து மெட்டா டேட்டா சரிங்களா அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ மெட்டா டேட்டான்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு வெப்சைட்டுக்கு போயிடலாம். மெட்டா டேட்டா ஃபைண்டர்னு சொல்லிட்டு கூகுளில் போடுங்க. நிறைய வெப்சைட் வந்து வரும். ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னன்னா மெட்டா பிக்ஸ், பட் இது வந்து இப்போ ஒர்க் ஆகல. ஸோ என்ன ப்ராப்ளம் தெரியல, சரி பண்ணிடுவாங்க. ஸோ மெட்டா டேட்டா டு கோ சரிங்களா. ஸோ இது ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வரும். ஸோ இதில் என்ன பண்ணணும்னா, எக்ஸாம்பிள் இப்போ உங்ககிட்ட ஒரு ஃபோட்டோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபோட்டோ வச்சு உங்களோட டீட்டெயில்ஸ் எடுக்க முடியும், அது உங்களுக்கு தெரியுமா? ஸோ இந்த ஃபோட்டோ ஓப்பன் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் வந்து நீங்க பார்க்கக்கூடியது என்னன்னா இந்த ஒரு பிக்சல் மட்டும்தான் உங்க கண்ணுக்கு தெரியும். ஸோ இந்த பிக்சல் மட்டும்தான் வந்து உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். ஸோ இது ஒரு லோ குவாலிட்டியான ஃபோட்டோ. இந்த பிக்சல் மட்டும்தான் கணக்கு தெரியுன்றதுனால நம்ம என்ன பண்ணுவோம், இந்த போட்டோல வந்து இந்த பிக்சல் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். பட் இந்த ஜேபிஜி ஃபைல், பிஎன்ஜி ஃபைல் எல்லாம் என்ன ஆகுனா, இது சேனல் லோகோனா எனக்கு இது மட்டும் தான் இருக்காது. ஸோ மெட்டா டேட்டான்றது வந்து என்னுடைய டீடைல்ஸ், நான் எப்போ எடுத்த அந்த போட்டோ, ஸோ என்ன நேம்ல சேவ் பண்ணியிருக்கேன் சரிங்களா. இப்போ இங்க போட்டோன்னே இங்க டெக்னிக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் பிஎன்ஜி ஃபைல் இது மட்டும் தான் காட்டுது. ஆனா இப்போ நான் இதே ஃபைலை எடுத்து இதுல கொடுத்தேன்னா இதோடைய மெட்டா டேட்டா வந்து நான் அனலைஸ் பண்ண சொல்றேன். ஸோ எனக்கு எவ்வளோ டீடைல்ஸ் வந்து கிடைக்குதுன்னு பாருங்க. ஸோ ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஃபைல் நேமு 20 KB இதெல்லாம் வந்து நம்ம நார்மலாக காட்டுது. ஸோ கலரு. ஸோ சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜ் இன்டர்ஃபேஸ், எந்த டூல் கிட்டு, ஸோ எந்த வெப்சைட்ல நான் டூல் வச்சு ரெடி பண்ணியிருக்கேன், என்னுடைய நேமு சரிங்களா, எந்த பிக்சலு, எந்த இமேஜ், எந்த ரா, இது வரைக்கும் ஒரு சாதாரண ஒரு லோகோக்கே இந்த டீடைல்ஸ் காட்டுது சரிங்களா. எந்த இதுல நான் ரெடி பண்ணேன்னு வரைக்கும் எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு. அப்போ இது வச்சு ஈஸியா வந்து அவங்களோட இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்க வந்து உங்க செல்ல போட்டோ எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல வந்து நீங்க ஜிபிஎஸ் ஆன் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க எந்த இடத்துல எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு லொகேஷன்ஸ் கூட உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ அப்போ வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் இது வந்து எந்த அளவுக்கு ஒரு சீரியஸான பக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது பக்கு கிடையாது. ஸோ நார்மலா ஒரு போட்டோ வந்து நம்ம யூஸ் பண்றோம்னா நம்ம இது வச்சுக்கலாம், தப்பு இல்லை. ஸோ இது வந்து நான் மற்றவங்களுக்கு சென்ட் பண்ணும்போது இந்த மெட்டா டேட்டா வந்து எனக்கு இருக்கக்கூடாது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ யூடியூப்ல வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்றேன் சரிங்களா. ஸோ யூடமில ஒன்று அப்லோட் பண்றேன். ஸோ இந்த மாதிரி வெப்சைட் இப்போ இன்ஸ்டாகிராம்னு வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம். ஸோ இன்ஸ்டாகிராம்லேயே நான் வந்து ஒரு ஃபைல் அப்லோட் பண்றேன்னா, ஸோ ஜஸ்ட் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ லோடிங் ஆகிட்டு இருக்கேன். ஸோ லாகின் கேட்குது. ஸோ சும்மா சாம்பிளுக்காக ஸோ நான் கூகுள்ல இருந்தே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இன்ஸ்டாகிராம்லனா ஸோ கூகுள் ஜிஓஓ கூகுள்ல இருந்தே எடுத்துக்கலாம். ஷார்ட்டா வந்து இமேஜ்னு சொல்லிட்டு சொல்றேன். ஸோ இவ்வளோ இமேஜஸ் வந்து நான் என்ன பண்றேன், ஒரு இமேஜ் ஓபன் பண்ணி ஓகே இது ஆல்ரெடி இருக்கு. ஸோ இந்த இமேஜ் வச்சு நான் என்ன பண்றேன், டவுன்லோட் பண்ணிக்கிறேன். சேவ் இமேஜஸ் டெஸ்க்டாப்ல வந்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ சேவ் பண்ணிட்டேன் ஓகேங்களா. இப்போ வந்து இந்த இடத்துக்கு போவோம். ஸோ அகைன் வந்து கன்வெர்ட் யுவர் ஃபைல். நம்ம வந்து இதோ டாக்குமெண்ட்டாக கூட பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்களா இப்போ நான் என்ன பண்ணேன், டவுன்லோட் பண்ணதை இதில் விடுறேன். விட்டுட்டு ஸ்டார்ட் அனலைசிங்னு சொல்கிறேன். ஸோ ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த அளவுக்கு தான் டேட்டா வருது. மெயினாக அது கலர் என்ன, இது என்ன, இது மட்டும்தான் எனக்கு வரணும் சரிங்களா. ஒரு சோஷியல் மீடியாவில் எனக்கு பப்ளிஷ் ஆகுதுன்னா ஸோ மெட்டா டேட்டா வந்து எனக்கு எரேஸ் ஆகிடணும். எனக்கு வந்து எந்த மெட்டா டேட்டாவும் இருக்கக்கூடாது. இந்த இடத்துல வந்து என்னுடைய லொக்கேஷன் வரக்கூடாது, இந்த இடத்துல என்னுடைய நேம் வரக்கூடாது, இந்த இடத்துல என்னுடைய ஃபோன் நம்பர் வரக்கூடாது, நான் எந்த டூல் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு வரக்கூடாது, எதுவுமே வரக்கூடாது. ஸோ இமேஜ், மெகா பிக்சல், இது நார்மலாக ஒரு ஃபோட்டோக்கு என்னென்ன தேவையோ அது மட்டும்தான் வரும். இது சரிங்களா. இது வந்து ஒரு சீரியஸான பக். ஸோ இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ல நீங்க தேடினீங்கன்னா தேடி ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ எடுத்து நீங்க இதில் அப்லோட் பண்ணீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து டேட், டீடைல்ஸ், நேம் இதெல்லாம் வந்து காட்சிங்கன்னா அது வந்து சீரியஸான பக். அதை வந்து நீங்க என்ன பண்ணலாம், ஒரு ஹேக்கர் ஒன் அந்த மாதிரி வெப்சைட்ல ஹேக்கர் ஒன் அப்படின்னா இது வந்து பக்கெல்லாம் வெப்சைட்ல இருக்க பக்கெல்லாம் ரிப்போர்ட் பண்ற ஒரு கம்யூனிட்டி. இந்த கம்யூனிட்டியில போய் நீங்க என்ன பண்ணலாம், நம்ம வந்து சப்மிட் பண்ணலாம் சரிங்களா. ஸோ சப்மிட் பண்ண வந்து அவங்க வந்து ப்ராசஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து பவுண்டி இல்லை ஆல் ஆஃப் ஃபேம் என்ன வந்து கொடுப்பாங்க. ஸோ
இது ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு நீங்க உங்க போன்ல இருக்க ஒரு போட்டோவை எடுத்து இதுல ஜஸ்ட் அப்லோட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு என்னென்னலாம் டீடைல்ஸ் கிடைக்குது நீங்களே வந்து ஷாக் ஆவீங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் மற்றவங்களுக்கு அனுப்பும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க, மெட்டா டேட்டா வந்து எல்லாமே எரேஸ் பண்ணிட்டு தான் வந்து போன்ல வச்சுப்பீங்க. சரிங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த மாதிரிலாம் மெட்டா டேட்டா வச்சு எப்படிலாம் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்றாங்கன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.